பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு சில காரியங்களை குறித்து நாம் முதலாவதாக தியானிக்க போகிறோம். செய்தியின் முடிவிலே தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் முதற்கொண்டு 57ஆம் வசனம் வரைக்கும் தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்லுகிறார்? அந்த 57ஆம் வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். தன் சொந்த ஊரிலும் தன் சொந்த ஜனத்தின் மத்தியிலும் தன் சொந்த வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். இது தீர்க்கதரிசிங்கிற அந்த ஒரு காரியத்தை குறித்து மட்டுமல்ல, எல்லா ப்ரொஃபஷனலுக்கும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லா காரியத்துக்கும் ஏற்புடையதாக இருக்கும். பிரியமானவர்களே, அவர் நமக்கு முன்பதாக மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரில, சொந்த வீட்டுல, சொந்த ஜனங்கள் நடுவிலே கனவீனமாக எண்ணப்படுகிறீர்களா? பிறரால கனவீனப்படுகிறீர்களா? உங்களுக்குரிய கனத்தை அவங்க உங்களுக்கு கொடுக்கலையா? உங்களை அற்பமா எண்ணுகிறார்களா? பிரியமானவர்களே, இதே சிச்சுவேஷனை இயேசு கிறிஸ்து கடந்து போயிருக்கிறார் என்பதை நீங்க மறக்க வேண்டாம். அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவங்க அப்பா ஒரு தச்சன் அல்லவா? இவனுடைய குடும்பத்தை நமக்கு தெரியுமே. இவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பமே. இவனுடைய சகோதரரை பத்தி நமக்கு தெரியுமே. இவங்க சகோதரிய பத்தி நமக்கு தெரியுமே. சிறு வயது முதற்கொண்டு அவரோடு இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நம்மளோடு வளர்ந்த ஒரு பையன் தானே. இவனுக்கு இவ்வளவாக தேவ ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது? பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் இவன் செய்கிறானே என்று சொல்லி அவரை குறித்து எல்லாரும் இடறல் அடைந்தார்களாம். பிரியமானவர்கள், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அங்கே ஒரு அற்புதமும் செய்யல. ஒரு சில பேருக்கு மாத்திரம் பின்னாளிகளை மட்டும் அவர் ரட்சித்து விட்டு வேறு மிகப்பெரிய அற்புதங்கள் எதுவுமே அவருடைய சொந்த ஊரிலும் தன் சொந்த வீட்டிலும் அவர் செய்யவே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நமக்கும் நம்மளுடைய சிச்சுவேஷனும் அப்படியாக இருக்கலாம். நம்முடைய சொந்த வீட்டுல, சொந்த ஜனங்கள், சொந்த ஊர்ல, சொந்த மக்கள் நம்ம என்ன செய்யாம இருக்கலாம்? கனவீனப்படுத்தலாம். நம்மை அற்பமாக எண்ணலாம். நம்மளுடைய வளர்ச்சிகளை கண்டு அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயமே இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கும்